இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் அறிவோம். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? விவிலியம் ஒரு பிரம்மாண்டமான காட்சியை குறித்து எச்சரிக்கிறது. அதுதான் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. வானமும் பூமியும் அகன்று போகும் ஒரு காலம். மனித குலத்தின் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு ரகசியமும் வெளிச்சத்திற்கு வரும் தருணம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே வாழ்ந்திருந்தாலும் இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் ஒன்று வரும். அது ஏன் வெள்ளை சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது? அங்கு யார் தீர்ப்பு வழங்குவார்? உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்குமா? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். சிங்காசனத்தின் தோற்றம் மற்றும் காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது: பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். ஏன் வெள்ளை நிறம்? வெள்ளை என்பது பரிசுத்தம், நீதி மற்றும் சத்தியத்தின் அடையாளம். இங்கு எந்த பாரபட்சமும் இருக்காது. லஞ்சம் கொடுக்க முடியாது, செல்வாக்கு செல்லுபடியாகாது. இது எப்போது நடக்கும்? இது ஒரு மிக முக்கியமான காலவரிசை. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிந்து இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி பூமியில் நிறைவடைந்த பிறகு சாத்தான் விடுவிக்கப்பட்டு இறுதியில் அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அதன் பிறகுதான் இந்த பிரம்மாண்டமான வெள்ளை சிங்காசன தீர்ப்பு தொடங்கும். மரித்தோர் உயிர்த்தெழுதல், தி ரெசரக்ஷன். அடுத்ததாக நடக்கும் காட்சி வியப்பானது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். கடலில் மூழ்கி போனவர்கள், எரிக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்கள் என பல 1000 ஆண்டுகளாக மரித்த அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். யோசித்து பாருங்கள். ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரை கோடிக்கணக்கான மக்கள் அந்த சிங்காசனத்திற்கு முன்னால் நிற்பார்கள். அங்கு வரிசை கிடையாது, ஒளிந்து கொள்ள இடமும் கிடையாது. வானமும் பூமியும் அவருக்கு முன்பாக அகன்று போயின என்று வேதம் சொல்கிறது. அதாவது மனிதன் தப்பிக்க பிரபஞ்சத்தில் ஒரு இடமும் மிஞ்சி இருக்காது.